ஹாய் கைஸ், குட் மார்னிங். டுடேஸ் எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். அஸ் யூஷுவல் டுடேஸ் எனர்ஜி என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஸ்லாட் அனௌன்ஸ்மெண்ட் பார்க்கலாம். ஸ்லாட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து காலையில் 12:30 2:00 வரைக்கும் இருக்கிற ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனில் 3:30 5:00 வரைக்கும் இருக்கிற ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறமா அஸ் யூஷுவல் நைட்டு வந்து 7:30 9:00 வரைக்கும் இருக்கிற ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. ஓகேயா? இந்த ஸ்லாட் எதுக்குன்னா லைவ் டேரட் கார்ட் செஷனுக்கு, இல்லைன்னா கால் செஷனுக்கு. கால் செஷன் 1.5 ஹவர்ஸ்க்கு 1500 rupees. ஓகேயா? லைவ் டேரட் கார்ட் செஷன் ஃபுல் ரீடிங்க்கு லைவ் செஷனுக்கு 2500 rupees. இந்த லைவ் செஷன் டேரட் கார்டு இல்லாமல் ரெக்கார்டட் ரீடிங் கேட்குறீங்க. ரெக்கார்டட் ரீடிங் ஃபுல் பர்சனலோ இல்லை ஃபுல் ட்வின் ஃப்ளேமோ வேணும் அப்படின்னா 2000 rupees ஆகும். ஓகேயா? ஸோ இன்றைக்கி நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ரெக்கார்டட் ரீடிங்க்கு உங்கள் ஃபோட்டோவும் அனுப்பிச்சி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் டே பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் அனுப்பிச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ரீடிங்கை நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு லிங்க் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சுருவோம். ஓகே? ஸோ கோச்சிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், எல்லாருமே வந்து ட்வின் ஃப்ளேம்னு சொல்லிட்டு ட்வின் ஃப்ளேம் கோச்சிங் கேட்குறதில்ல. இப்போ நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் ஃபேமிலின்னு ஒன்று உருவாக்கிட்டோம், ஃபேமிலிக்குள்ளே இருக்கோம், ஆனால் எங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும், எமோஷனல் ஹீலிங் வேணும், எங்களுக்கு ஒரு கோச்சிங் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்காகவே அந்த எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட், பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறதுக்காகவே கோச்சிங் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கோச்சிங்கை இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறேன். இப்போ ட்வின் ஃப்ளேம் கோச்சிங்கும் அஸ் யூஷுவல் இருக்குது. ஓகேயா? ஸோ இப்போ இன்றைக்கான டுடேஸ் எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். ஓகே? டுடேஸ் எனர்ஜி என்ன அப்படின்னா, பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிற எனர்ஜி எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், பேஜஸ் எல்லாமே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். யங் எனர்ஜி, என்தூசியாஸ்டிக் எனர்ஜி, எப்போவுமே ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அனாலிசிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸ்வாட்ஸுங்கிறது ட்ரூத்தையும் அவங்களோட சிந்தனையும் குறிக்குது. ஓகேயா? ஸோ அப்போ பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸுங்கிறவங்க எப்போவுமே தன்னோட சிந்தனையை பற்றின கவலை இருக்கும். நம்ம ஒருவேளை ஓவராக திங்க் பண்ணுறோமோ, ஒரு படத்துக்கு 1000 கிளைமேக்ஸை திங்க் பண்ணுறோமோ, ஒருவேளை இப்படி நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்காமல் பாசிட்டிவாக நல்ல சந்தோஷமாக நடந்துருச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே அந்த விஜிலண்ட்டாகவே இருக்கிற ஒரு டைப்பு. இப்படியெல்லாம் திங்க் பண்ணுறதுனாலேயே அவங்க நேச்சரே வந்து அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ், அக்ரெசிவ்னஸ் அந்த மாதிரியே இருக்கும். இன்னொன்று, எப்போவுமே அந்த மாற்றங்களை எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் நடக்கும் தானே அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது நடக்கும்போது ஈஸியாக அக்செப்ட் பண்ணுற மனோபக்குவம் வந்துடும். இன்னொன்று, எந்த சேலஞ்சிங் சுச்சுவேஷனாக இருந்தாலும் அந்த சேலஞ்சை எடுத்து ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் உள்ளவங்களா இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, நான் என் உண்மையில் நின்று இதெல்லாம் செய்கிறேனா, ஆம் ஐ வெரி வெரி ட்ரூத்ஃபுல் டு மை செல்ஃப், ஆம் ஐ ஹானஸ்ட் டு மை செல்ஃப், என்னை ஏமாற்றிக்காமல் எல்லாமே செய்கிறேனாங்கிறது தான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம். ஸோ இதுதான் இன்றைக்கான எனர்ஜி.